Mansi Vidya YouTube Channel நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்தவொடனே புரிஞ்சிருக்கும் எதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம்னு. பிரத்யேகமாக மான்சி வித்யா யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம். பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாகவும் அதை ஏற்று செய்யும் பொழுது சகல சௌபாகியலும் வரக்கூடிய விஷயங்களை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவு ஒரு ஸ்பெஷல் எபிசோட். எங்களுடைய வீட்டினுடைய மாடி தோட்டம். இன்னைக்கு எல்லாத்துக்குமே மாடி தோட்டம்ங்கிற விஷயம் நல்லபடியாக ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் நாமளும் இந்த மாடி தோட்டத்தில் எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம கொடுக்க இருக்கோம். இந்த மாடி தோட்டம் ஃபுல்லாக அமைக்கிறது என்னுடைய வீட்டுக்காரர் செய்கிறது. இதில் என்னுடைய பங்கு விளைச்சலை பார்த்து அதை எடுத்து சமைக்கிற வேலை மட்டும்தான் என்னுடையது. அது சம்பந்தமான விஷயங்கள், அதாவது இதை எப்படி பண்ணணும், அந்த மாதிரி இதை மேற்கொண்டு உரங்கள் எப்படி செய்கிறது, அதுவும் 0 பட்ஜெட்டில் அந்த உரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்கலாம், நல்ல பச்சை பசேல்னு இருக்குது. இதில் நாங்கள் நிறைய தடவை எல்லா கீரைகள்லாம் எடுத்து சமையல் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு திரும்ப விளைச்சல் வந்துட்டுருக்கு. இதனுடைய சக்ஸஸ் முழுதும் என்னுடைய வீட்டுக்காரருக்கு தான். இந்த பதிவில் பிரத்யேகமாக பிரண்டை அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். பிரண்டையை கட் பண்ணி அதை என்ன சமையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த மாடி தோட்டம் பண்ணும்பொழுது தான் ஒரு விவசாயினுடைய கஷ்டம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உணர முடியுது. நம்ம நிறைய எல்லாம் கிடைக்குது, சாப்பிட்றோம். ஒவ்வொரு வாய் வைக்கும்போது அந்த நன்றி மனசுக்குள்ளே தோணுது. நீங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் வரக்கூடிய பதிவில் 1 by 1 உங்களுக்கு என்னென்ன கீரை வகைகளை எப்படி செய்கிறதுங்கிறது படிப்படியாக பார்க்கலாம். நவ் இட்ஸ் டைம் ஃபார் பிரண்டை. பிரண்டை எப்படி கட் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். இப்போது பிரண்டையை பார்க்குறதுக்கு முன்னாடி இதெல்லாமே எங்கள் மாடி தோட்டம் தான். நல்லா தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு க்ரீன் ஷீட் போட்டிருக்கு. கீரைகள் வகைகள் மட்டும் எப்படி தளன்னு வந்திருக்குங்கிறது பாருங்களேன். இது முருங்கை மரமாக இருந்தாலும் இதெல்லாம் கட்டிங்ஸ் போட்டு நிறைய தடவை எடுத்து மரமாக வளர்ந்தது. ரொம்ப தளன்னு திரும்பி தளைஞ்சு வந்திருக்கு. கருவேப்பிலை வச்சுருக்கோம். இந்த மாதிரி எல்லா கீரைகளுமே ரொம்ப அழகாக தளைஞ்சு வந்திருக்கு. இன்னும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இவர் என்னுடைய வீட்டுக்காரர் மும்மரமாக வேலை செய்துட்ருக்காரு. அவர் புளிச்ச கீரையை டேர்ம் பண்ணிகிட்ருக்காரு. இது பொன்னாங்கண்ணி கட் பண்ணி நம்ம சமையலுக்கு நிறைய எடுத்தாச்சு. திரும்ப அது வளர்ந்துட்டே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி புதினாவும் வீட்டில் வெளியில் வாங்குறதே கிடையாது. இதை தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே மூலிகை செடிகள். திருநீத்து பச்சிலை கடவுளுக்காகவும் இது ஒரு ஆன்டிசெப்டிக் இதாகவும் இருக்குது. முடக்கத்தான் எல்லாத்துக்குமே தெரியும், மூட்டுகளுக்கு ரொம்ப முக்கியமானது. இதில் தோசை இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு எப்படிங்கிறது சொல்கிறேன். இது இரத்த சுத்திக்கான ஒரு கீரை, பசலைன்னு சொல்லுவாங்க. கர்நாடகா சைடு ரொம்பவே இது பிரசித்தம். இந்த கொடி இருக்குது. இது கீழா நெல்லி, இது திருப்பியும் திருநீத்து பச்சிலை. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தக்காளி, இந்த கத்திரிக்காய் நாற்றெல்லாம் வந்துட்டுருக்கு. இதுவும் ஒரு வகையான பாலக், மொசக்கீரைன்னு சொல்லுவாங்க. முயலோடைய காது மாதிரியே இருக்கும் இந்த இலை. இது மொசக்கீரை. இங்கே பாருங்கள், இது பச்சை மிளகாய். எவ்வளோ அழகாக மிளகாய்கள்லாம் வந்திருக்கு பாருங்களேன். இது பச்சை மிளகாய் செடி. இப்போது நமக்கு தேவையான பிரண்டை வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி எல்லாம் அறுவடைக்கு தயாராகிடுச்சு. முள்ளங்கி நல்லா வந்திருக்கு. இது முள்ளங்கி செடி. அவரை, இது கொத்தவரை, அதுக்கப்புறம் பாவக்காய், தக்காளி எல்லாம் அந்த பக்கம் நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த தக்காளி செடி, அப்புறம் பாலக்கீரை, இதெல்லாம் நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். வெத்தலை கொடி மெயினாக மூலிகைக்கு உண்டான அத்தனையுமே நம்ம மேக்ஸிமம் வச்சுருக்கோம். பாவக்காய் எல்லாம் பூத்து காய்ப்பருவத்துக்கு வந்தாச்சு. இப்போது மெயினாக நம்ம சப்ஜெக்ட் வருவோம். இது பிரண்டை. இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு எப்படி சுத்தம் பண்ணி இதை நம்ம செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கொஞ்சம் கை அரிக்கும் சிலருக்கு, சென்சிட்டிவாக இருந்தால். அது நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி தேவையான அளவுக்கு என்னங்கிறது நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இதை எடுத்தாச்சு. இனி இதிலேருந்து துவையல் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். சுத்தம் பண்ணி பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த பிரண்டை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்கும், விரல் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தனித்தனியாக. இந்த கீரையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஈஸி தான், ஒரு கத்தி வச்சு இந்த மேலே இருக்கிற தோல் எடுத்துருங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அரிப்பெடுக்கும். ஸ்கின் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்க கொஞ்சம் அரிப்பெடுக்கும்.
இது வந்து நல்லா இந்த தோலை வந்து மெலீஸாக உரிச்சு எடுத்துக்குங்க. ஏன்னா ஃபுல்லாக இது வந்து எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இலசா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சுத்தமாகவே அந்த அரிப்பு இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு அந்த ஃப்ளெஷ் உள்ளே இருக்கிற மாதிரி அப்படியே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுவும் சைடில் இருக்கிறது மெயினாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சுத்தம் பண்ணின பிரண்டை. இப்போ நம்ம சமையலுக்கு ரெடியாக இருக்குது. இது வந்து இப்படி தான் இருக்கணும். இன்னும் கெட்டியாக இருந்தால் தோல் சுத்தமாக எடுத்துருங்க. இது வந்து நம்ம இப்போது துவையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது நல்லா வந்து உப்பு தண்ணியில் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. கழுவி ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அடுத்தது எப்படி சமையல் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பிரண்டை சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்க்கலாம். பிரண்டை ஒரு 10 விரல் சுத்தம் பண்ணது. இது மிளகாய் வற்றல், காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 10 எடுத்து வச்சுருக்கேன். 10 எண்ணிக்கை மிளகாய் வற்றல். வெல்லம் 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 5 ஸ்பூன், 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. துருவின தேங்காய் 1 கப்பு, கடுகு 3 ஸ்பூன், வெள்ளை எள்ளு 5 ஸ்பூன் வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை உளுத்தம் பருப்பு, தாளிக்கிற பருப்பு ஒரு 3 ஸ்பூன். உப்பு தேவையான அளவுக்கு நான் இந்துப்பு வச்சுருக்கேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது. இது புளி, எலுமிச்சை அளவு புளி. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ இந்த எல்லாம் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டு நம்ம இப்போ பிரண்டையை பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வதக்கிறதுக்கு எண்ணெய் 2 டீஸ்பூன். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச பிரண்டை, இளம் பிரண்டையை அதில் நல்லா வறுத்துக்கணும். நல்லா சுருங்க வறுக்கணும். சீக்கிரமாக வெந்துடும். இலசா இருக்கிறதுனால சீக்கிரமாக நல்லா சுருங்கி கொஞ்சம் கலர் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வறுத்துக்குங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ இது ஃபுல்லாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அது நல்லா வறுக்கணும். அது வறுத்து தனியாக வறுத்ததை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கப்பில் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே எண்ணெயில் ஃபஸ்ட்டு கடுகு போட்டு நல்லா பொரிக்க விடணும். கடுகு பொரியணும் நல்லா, இல்லைன்னா அந்த கசப்பு இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு, அது நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் எள்ளை நல்லா வறுத்துக்கணும். அந்த வாசம் ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா வரும். அந்த அளவுக்கு நீங்கள் எள்ளை வறுத்துக்கணும். இது வந்து இளம் சூட்டில் வச்சு வறுத்துக்குங்க. இப்போ அது நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து வெள்ளை உளுத்தம் பருப்பு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பதமாக வறுத்துக்கணும். எல்லாத்துக்குமே அந்த வாசம் வரும். ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வரும்போது அடுத்த பொருளை நீங்கள் சேர்க்கணும். இப்போ இது வறுத்துருச்சு. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு இது கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் பக்குவமாக வறுத்துக்குங்க. இல்லைன்னா இந்த பச்சை வாசனை சட்னியில் இருக்கும். அதனால் நல்லா மிதமான சூட்டில் வச்சு சிம்மில் வச்சு வறுக்கணும். இந்த கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்தது வந்து 1 by 1 நான் ஆட் பண்ணுறேன். அது போது அந்த பக்குவமாக நீங்கள் அதை வறுக்க முடியும். எல்லாம் ஒன்றா போட்டிங்கன்னா சரியாக வறுங்கிறது தெரியாது. இப்போ கடைசியில் வரமிளகாய், இதுவும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும், வரமிளகாய் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. எல்லாமே சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, தீஞ்சு போகக்கூடாது. லாஸ்ட்டாக வந்து புளி சேர்க்குறேன். இந்த புளி வந்து கடினமாக இல்லாமல் நல்லா இழகிறதுக்காக கொஞ்சமாக அதை வறுக்கும்போது நல்லா லூஸ் ஆகிடும், அரைப்படும் சீக்கிரமாக. அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிடணும். அந்த ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டில் வந்து நம்ம துருவி வச்ச தேங்காயை ஆட் பண்ணிக்கணும். நேரடியாக அடுப்பு எரியும் போது சேர்க்காம அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்லேயே நீங்கள்
தேங்காயும் வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. நான் இந்துப்பு வச்சுருக்கேன். இந்துப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால சமையலுக்கு இந்துப்பு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அது கிடைச்சா அதை யூஸ் பண்ணுங்கள். கூடவே வறுத்து வச்ச பிரண்டை அதையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அதிலே கிளறி விட்டிங்கன்னா இந்த ஹீட்லேயே எல்லாமே நல்லா கிளறி ஆகிடும். இப்போது ஆறின அந்த வறுத்த ஐட்டம்ஸை நம்ம அரைச்சிக்கலாம். கொரன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது நல்லா அரைகிற வரைக்கும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. சட்னி ரெடி. இப்போ இதை வந்து தோசை இல்லை சாதத்துக்கு சைடாகவும் யூஸ் பண்ணலாம். இது நான் இப்போ சாதத்துக்கு சர்வ் பண்ண போகிறேன். இது சுவையான பிரண்டை சட்னி ரொம்ப ஈஸியாக நீங்களும் செய்யுங்க. இந்த மாதிரி பிரண்டை சட்னியை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து மெடிசினல் வேல்யூஸ் நிறைய இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கால்சியம், எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இதில். உடைந்த எலும்புகள் கூட இந்த பிரண்டை அடிக்கடி சாப்பிடும்போது சீக்கிரமாக கூடும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி கூடும். முக்கியமாக பல்லில் இருக்கிற ரத்தம் வடிதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பிரண்டை அடிக்கடி உணவில் சேர்க்கும் போது வராது. மூளைக்கு செல்லும் நரம்புகள் ரொம்ப பலப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. வயிற்று பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் இந்த பிரண்டையை உணவில் நம்ம அடிக்கடி சேர்க்கும் போது. இது தவிர பிரண்டையில் நிறைய வகையான சமையலில் செய்யலாம். இளம் பிரண்டைகளை சொல்கிறேன். அதில் வந்து குழம்பு, துவையல், ரசம், வத்தல் இப்படி ஏதோ ஒரு வகையில் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. வாரத்தில் ஒரு 2 நாளாவது பிரண்டையில் ஏதோ ஒரு ஐட்டம் பண்ணி நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட கீரைகளை நம்ம எப்படி சமைக்கிறது, அதனுடைய பலன்கள் என்னங்கிறத பற்றி இந்த மாடி தோட்ட சீரீஸில் நம்ம வர பதிவுகளில் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் அது சொல்லணும். இந்த இடம் இதுதான் வந்து இந்த தோட்டத்துக்கே முக்கியமான இடம். இதுதான் எங்கள் உரம் மேனுஃபேக்சரிங் யூனிட். இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா உரம்லாம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து இல்லாமல் மாடி தோட்டம் கிடையாது. இதுதான் நான் சொன்னேன், 0 பட்ஜெட்டில் வந்து இந்த உரத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த எபிசோடில் என்னுடைய வீட்டுக்காரர் உங்களுக்கு தெளிவாக சொல்ல இருக்காங்க. ஸோ ஸ்டே டியூன்ட். அதுக்காக என்ன பண்ணோன்னா மான்சி வித்யா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ see you in the next episode. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆச்சாரிய ஸ்ரீ வித்யா துர்கா. வணக்கம். Do subscribe to our YouTube channel and press the bell icon to never miss another update from Mansi Vidya.